This video is all about natural conception. இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு நார்மலாக எப்படி நேச்சுரலாக ஒரு சைக்கிளில் ஒரு பீரியட் சைக்கிளில் ப்ரெக்னென்ட் ஆகுறதுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் மென்ஸ்ட்ரல் பீரியட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ பீரியட்ஸ் வருது அப்படின்னா the first day of your periods, இப்போ ப்ளீடிங் வருது இல்லையா, அதான் வந்து day 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து சிலருக்கு 28 days சைக்கிள் இருக்கலாம், 28 நாளில் அடுத்த ப்ளீடிங் வந்துடலாம். சிலருக்கு 45 நாள் சைக்கிள் கூட இருக்கலாம், 45 டேஸில் நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்துடலாம். சிலருக்குலாம் ஒன்ஸ் இன் 60 days, 60 நாளில் கூட பீரியட்ஸ் வந்துடலாம். யூஸ்வலாக ஒரு பீரியட் இப்போது 28 days இருக்குது, நெக்ஸ்ட் பீரியட்ஸும் 28 டேஸில் இருக்குது. அதாவது day 1ல் பீரியட்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களோட நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து 28 நாளில் வந்துடுது. இப்படி தான் மாதம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அது ரெகுலர் பீரியட்ஸ் தான். இல்லை எனக்கு சைக்கிள் வந்து இப்போ வந்து day 1ல் இன்னைக்கு ஆரம்பிக்குது அண்ட் மை நெக்ஸ்ட் பீரியட் இஸ் ஆன் day 45, ஆனால் மாதம் 45 நாளில் என் பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னாலுமே அது ரெகுலர் பீரியட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட் இஸ் day 1 ஆஃப் யோர் சைக்கிள். ஸோ அன்னைக்கு தான் வந்து ப்ளீடிங் இருக்கும். முதல் நாள் ப்ளீடிங் இருக்கும், சிலருக்குலாம் வந்து 3 days வரைக்கும் ப்ளீடிங் இருக்கலாம், சிலருக்கு 5 days வரைக்கும் கூட ப்ளீடிங் இருக்கலாம். ஸோ day 1 அன்னைக்கு தான் வந்து ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த day 2 day 3 போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட கருமுட்டைக்குள்ளே வந்து நிறைய கருமுட்டைகள் இருக்கும். அதில் ஒரு கருமுட்டை, ஒரு பர்டிகுலர் ஃபாலிக்கல் சொல்லுவோம், பர்டிகுலர் ஃபாலிக்கல் மட்டும் வந்து ரெக்ரூட் ஆகும், ஃபாலிகுலர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். ஸோ ஒரு ஃபாலிக்கல் மட்டும் growth ஆகும். growth ஆகி ஒரு நார்மல் இல்லை ஒரு மெச்சூர் பிரைமார்டியல் ஃபாலிகுலாக டெவலப் ஆகும், கருமுட்டை ரிலீஸ் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து ஓவிலேஷன் சொல்ல போகிறோம். இந்த பிரைமார்டியல் ஃபாலிக்கல் மெச்சூர் ஆகி ஒரு சிங்கிள் ஓவம், ஒரு கருமுட்டையை ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த சிங்கிள் ஓவம் ரிலீஸ் ஆகுறது என்னைக்கு நடக்கும் அப்படின்னா day 14th ஆஃப் யோர் சைக்கிள். ஆயிரக்கணக்கான ஃபாலிக்கல்ஸ்லேருந்து ஒரு சிங்கிள் ஃபாலிக்கல் மட்டும் ரெக்ரூட் ஆகும். அந்த ஃபாலிக்கல் வந்து growth ஆகி நர்ச்சர் ஆகி பிரைமார்டியல் ஃபாலிகுலாக டெவலப் ஆகி அதுலேருந்து வர ஒரு ஓவம், ஒரு கருமுட்டை மட்டும் day 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த day 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுற அந்த கருமுட்டை எத்தனை நாள் நம்ம உடம்புல இருக்கும்? 24 hours மட்டும்தான், 24 மணி நேரம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிற இந்த கருமுட்டை வந்து உடம்புல உயிரோட இருக்கும். விந்தணுக்கள் ஸ்பெர்ம் வந்து இந்த கருமுட்டையை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ தான் நம்ம ப்ரெக்னென்சி நடக்கும். ஸோ நார்மலாக இந்த day 14 அன்னைக்கு இந்த விந்தணுக்கள் ஒரு நார்மல் செக்ஷுவல் கான்டாக்ட் அப்புறம் இந்த விந்தணுக்கள் வந்து இந்த கருமுட்டையை ஃபர்டிலைஸ் பண்ணி ஜைகோட் சொல்லுவோம், அதாவது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த ஃபீட்டஸ், பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதான் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கருமுட்டைக்குள்ளே உருவாயிட்டு இருக்க இந்த ஜைகோட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக இந்த யூட்ரஸில் இருக்க லைனிங் சொல்லுவோம், எண்டோமெட்ரியம், அந்த லைனிங் வந்து நல்லா திக்கெண்ட் ஆகி நர்ச்சர் ஆகி ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். இந்த வளர்ற இந்த கருவை வந்து அந்த யூட்ரஸில் வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ஒரு கருமுட்டை ரிலீஸ் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்குது, கரு உருவாகுது, அது வந்து உட்கார்றதுக்கு இந்த யூட்ரஸில் வந்து ஒரு யூட்ரன் லைனிங் எண்டோமெட்ரியம் சொல்லுவோம், இந்த எண்டோமெட்ரியம்குள்ளே வந்து நல்லா வந்து ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். கரு வந்து நகர்ந்து வந்து இந்த எண்டோமெட்ரியமில் வந்து உட்காந்துக்கும். இதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா என்ன ஆகும்னா அப்போதான் இந்த ஓவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓவம் வந்து டீஜென்ரேட் ஆகும். ஸோ நார்மலாக நேச்சுரல் ப்ராசஸில் டீஜென்ரேட் ஆகும். கர்ப்பப்பை வந்து இந்த உருவான கருவை வந்து ஏற்றுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த உருவான கருவே இல்லை அப்படின்னும் போது இந்த ப்ரிப்பேர் ஆன எண்டோமெட்ரியம்லாம் வந்து டீஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ சுருங்க ஆரம்பிக்கிறது வந்து day 14 day 16க்கு அப்புறம் தான் அது எண்டோமெட்ரியம் ஃபுல்லாக சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் day 28 போது ஃபுல்லாக இந்த எண்டோமெட்ரியம் ஃபுல்லாக இந்த லைனிங் ஃபுல்லாக ஷெட் ஆகும். அதுதான் உங்களோட மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்காக வரும். ஸோ ஒரு நார்மல் விமன் ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் அரவுண்ட் 80 ml ஆஃப் பிளட் லூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஓல்டன் பிலீஃப்ஸில் சொல்லுவாங்க, இது கெட்ட பிளட்டு, உடம்புல தேவையில்லாத பிளட்டு, அதான் வெளியேறுது மாதம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திஸ் இஸ் யோர் நார்மல் சர்க்குலேட்டிங், சொல்லப்போனால் நல்ல பிளட் தான். ஸோ இந்த 80 ml ஆஃப் பிளட்ன்றது ஒரு நார்மல் அலவுட் அமௌண்ட் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு சைக்கிள்லையும் ஒரு விமன் வந்து லூஸ் பண்ணுவாங்க. இதான் ஒரு நார்மல் menstrual cycle. So when is the best time to have sex to get pregnant naturally? This is the next common question. So when is the best time? Is during the time of your ovulation. அதாவது இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த day 14 day 1 of your cycle, first day bleeding ஆகுறது தான் வந்து உங்களோட சைக்கிளோட முதல் நாள். ஸோ அந்த முதல் நாள் ப்ளீடிங் ஆனதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிற இந்த ஓவிலேஷன் எல்லாமே பிரைமரி ஃபாலிகல்ஸ்லாம் ரெக்ரூட் ஆகி ஒரு சிங்கிள் கருமுட்டையை வந்து ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணுறது தான்
தான் வந்து ஓவிலேஷன் சொல்லுவோம். ஸோ இது யூஸ்வலாக எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் 28 டேஸ் சைக்கிளில் மிட் சைக்கிள், அதாவது டே 14 அன்னைக்கு தான் வந்து ஓவிலேஷன் நடக்கும். இந்த டைம் ஃப்ரேம் அதுதான் வந்து the fertile period. So this is the best time to have sex to get pregnant. How can you assess? இப்போ ஓவிலேஷன் நடக்க போகுது அப்படின்றத நம்ம எப்படி அசஸ் பண்ண முடியும், இல்லை எப்படி கணிக்க முடியும்? ஸோ இந்த டைமுக்கு கரெக்டாக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு எப்படி கணிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஓவிலேஷன் நடக்க போகுது அப்படின்னும் போது என்னென்ன சேஞ்சஸ் பாடியில் இருக்கும் அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் பேசல் பாடி டெம்பரேச்சர். நம்மளோட உடம்போட வெப்பநிலை வந்து ஓவிலேஷன் நடக்கிற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தினமும் ரெகுலராக ஆன் அ ரெகுலர் பேசிஸ் டே 9 ஆஃப் யோர் சைக்கிள்லேருந்து பீரியட்ஸ் ஆரம்பிச்சதுலேருந்து 9வது நாள்லேருந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து அசஸ் பண்ணிட்டு வந்தோம்னா ஓவிலேஷன் நடக்க போகிற அன்னைக்கு மட்டும் பேசல் பாடி டெம்பரேச்சர், நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும். செகண்ட் திங் இஸ் cervical mucus plug. இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த நார்மலாக இருக்க cervical discharge, பெண்களுக்கு இருக்க இந்த cervical discharge வந்து பீரியட்ஸ் போது யூஸ்வலாக அந்த ஓவிலேஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னாக வாட்டரியாக ஸ்லைமியாக இருக்கும். ரொம்ப தின்னாகவும் வாட்டரியாகவும் ஸ்லைமியாகவும் இந்த டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா தட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் தட் திஸ் விமன் இஸ் கோன் டு ஓவிலேட். இது இல்லாமல் வேற என்ன இண்டிகேட்டிங் ப்ராசஸ் இருக்குது? இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வேரியபிள் ப்ராசஸ் தான். இதெல்லாம் வந்து இருக்குது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேறு ஏதாச்சும் ஒரு டெஃபினட்டிவ் ப்ராசஸ் இருக்கா, நம்ம ஓவிலேஷனை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ், தேர் ஆர் ஆல்சோ திஸ் ஆப்ஷன்ஸ் கால்ட் அஸ் ஓவிலேஷன் ப்ரிடிக்ஷன் கிட். ஸோ இந்த ஓவிலேஷன் ப்ரிடிக்ஷன் கிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யூபிடி கிட் மாதிரி தான் இருக்கும். யூபிடி கிட் மாதிரி யூரின் அதில் வந்து ட்ராப்பாக நம்ம ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து 2 லைன் வரும். ஸோ இப்படி 2 லைன்ஸ் வந்துச்சுன்னா விச் மீன்ஸ் யூ கோன் டு ஓவிலேட் ஆர் யூ ஓவிலேட்டிங். இல்லை ஒரு லைன் தான் வந்துச்சுன்னா யூ நோவே க்ளோஸ் டு ஓவிலேஷன் அப்படின்றத இதோட அர்த்தம். ஸோ இப்போ எப்படி இதை நம்ம அசஸ் பண்ண ஓவிலேஷன் கிட் வச்சு ஓவிலேஷன் எப்படி அசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு டே 14 அன்னைக்கு ஓவிலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கணிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டே 12லேருந்து ஆரம்பிச்சு டே 12, டே 13, டே 14 சொல்லி எவ்ரிடே நம்ம இந்த ஓவிலேஷன் கிட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 லைன் வந்துச்சுன்னா ஓவிலேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இஃப் தேர் இஸ் ஓவிலேஷன் இருக்கு அப்படின்னா தென் ஆல் த மோர் ரீசன் தட் டெஃபினெட்லி யூ நீட் டு பி இன் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் டு கெட் ப்ரெக்னென்ட். இப்போது பீரியட்ஸ் இரெகுலராக இருக்குது, எனக்கு 28 டேஸில் வராது, என்னோடய சைக்கிள்ஸ் வந்து ஒரு 40 டேஸ் இல்லை ஒரு 60 டேஸ் கூட சம்டைம்ஸ் போகும் அப்படின்னு சொல்கிறவங்களால எப்படி இந்த ஓவிலேஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிள் வந்து வேரியபிளாக இருக்கும். ஓவிலேஷன் நடந்ததுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து வெறும் 15 டேஸ் தான் இருக்கும். ஸோ இப்படி இரெகுலராக சைக்கிள்ஸ் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேக்கு அப்புறம் இந்த மியூக்கஸ் பிளக் சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுக்கப்புறம் ஒரு டே 9லேருந்தே மோஸ்ட்லி எவ்ரி ஆல்டர்னேட் டே வந்து இந்த ஓவிலேஷன் கிட் வச்சு நம்ம தினமும் வந்து ஆல்டர்னேட் டே அசஸ் பண்ணி பார்க்கலாம். ஆல்டர்னேட் டே அசஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுனா, இந்த ஓவிலேஷன் கிட்டில் என்னைக்கு 2 லைன் வருதோ அன்னைக்கு தான் ஓவிலேஷன் நடக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த 2 லைன் வர அன்னைக்கு யூ கேன் பி இன் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் டு கெட் ப்ரெக்னென்ட். ஸோ திஸ் இஸ் அ நேச்சுரல் மெத்தட் ஆர் வீட்டிலே நம்ம பண்ணி பார்க்க வேண்டிய முறைகள் தான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால் ஓரளவுக்கு ஷுவராக இருக்க முடியும் தட் வி ஆர் கோனா ஓவிலேட் ஆன் திஸ் டே. கருமுட்டை இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நாட்களுக்குள்ளே நம்ம செக்ஷுவலி ஆக்டிவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நியூலி மேரிட் கப்பிள் இல்லை ஒரு கப்பிள் பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்தாங்கன்னா, வாட் அட்வைஸ் இஸ் கிவன் டு த விமன் இஸ், உங்கள் சைக்கிள்ஸ் ரெகுலராக இருக்குது அப்படின்னா உங்கள் 28 டேஸ் சைக்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா டே 9 ஆஃப் யுவர் சைக்கிள்லேருந்து டே 21 ஆஃப் யுவர் சைக்கிள் வரைக்கும் தான் ஃபர்டைல் பீரியட். ஸோ இதுக்குள்ளே எப்போ வேணால் ஓவிலேஷன் நடந்திருக்கலாம் அப்படின்றதான் ஒரு கணிப்பு. டே 9லேருந்து டே 21 வரைக்கும் எவ்ரி alternate day, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், if they stay in a proper contact or a sexual relationship, then there is more chances that this patient or this couple might get pregnant in this cycle. இது ஏன் இந்த நாட்களுக்குள்ள இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக தான் ஃபெர்டைல் பீரியட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளோட ஓவிலேஷன் கருமுட்டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நம்ம உடம்புல இருக்க போகிறது 24 hours மட்டும்தான். இப்போது ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த விந்தணுக்களோட லைஃப் ஸ்பேனும் வெறும் 5 நாள் தான். ஸோ இந்த டே 9லேருந்து டே 21க்குள்ளே எப்பயும் எவ்ரி ஆல்டர்னேட் டே நம்ம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த ஸ்பெர்ம்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஓவிலேஷன் நடந்துச்சுனாவோ இல்லை ஓவிலேஷன் நடந்த உடனே இந்த ஸ்பெர்ம்ஸ் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆனாவோ there is a higher chances that this couple will get pregnant in this cycle. Talking about the best time to have sex to get pregnant, there are a lot of myths associated regarding the best position to have sex to get pregnant. இதெல்லாம் வெறும் myth தான். For scientific evidence, there is not any proven study or any evidence to prove that this sex position is better than the other to get conceived naturally.
Any position or any sex position which is comfortable for both the partner can be adapted for a normal conception. But there are certain very rare conditions wherein the cervix or the direction can be in an abnormal position, like in the retroverted uterus in the mari solvom, so wherein the cervical direction is in a little abnormal position. So in this conditions, some gravity defying positions like sitting or standing might prevent the sperms from moving upstream. So maybe these positions can be avoided. These are all just myths. It's not really proven, and it need not be adapted to. So as for natural conception, there is not any best sex position to conceive. Any position is suitable as far as both the couple are comfortable with it. Also, one more common myth regarding the sex position. அந்த காலத்துல இருந்து you might have heard the people telling, maybe after a sexual relationship you can just put your leg upright in air so that the sperm doesn't move out. இதுவும் தேவையில்லை. இதுவும் it's not advised. நம்ம கால் தூக்கி வச்சிருக்கிறதுனால நம்மளோட pelvic direction, இடுப்பு எலும்போட இழுப்பு போனோட direction மாற போறது கிடையாது. ஸோ இது எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர போது கிடையாது. ஸோ this is also just a myth and need not be followed or advised. One thing that can be done after a normal sexual contact is that you can just lie in the bed for around 10 to 15 minutes. You don't have to overdo this as well, because having sex every day does not increase the chance of you getting pregnant. So if you target your fertile period, regular sexual relationship itself is more than enough to boost yourself for a natural conception. Things to be avoided by the male partner in order to boost a natural conception. சில விஷயங்கள் can be done by the male partner also in order to boost a natural conception. First thing is avoiding tight inner or tight clothes. Tight clothing or a tight innerwear might restrict the blood supply to the testes. So this itself can reduce the amount of sperm production. So anala tight innerwear can be restricted. And second thing is having a hot sauna or a jacuzzi where the water is quite hot. So in the hot jacuzzi or a hot bath, enna pannum appadina, it will also restrict the normal spermatogenesis. So this is also avoided when a couple is trying to get conceived. The third thing is there is a study in fertility sterility journal. இந்த ஸ்டடியோட இன்ஃப்ளூயன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கையில் ஃபோனை வச்சு பேசுகிறவங்கள விட ஃபோனை பாக்கெட்டில் வச்சுட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுகிற மேலுக்கு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கையில் ஃபோன் வச்சு பேசிகிட்டு இருக்க ஹேபிட் இருக்கவங்கள விட பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருந்து ஹெட்ஃபோன்ஸோ இல்லை ஹேண்ட்ஸ் ஃப்ரீ செட்டோ போட்டுட்டு ஃபோன் பேசுகிற மேலுக்கு ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் ஆர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அதாவது இந்த விந்தணுக்கள் ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. So hot sauna bath or wearing a tight innerwear or too much or over abuse of a cell phone or taking the cell phone in the pocket for most of the times can also be avoided when you are trying to boost yourself for natural conception. சில உணவு வகைகளையும் மேல் பார்ட்னர் அவாய்ட் பண்ணிக்கலாம். Like excessive intake of soya can also be restricted, and too much of alcohol and smoking should also be restricted, because these can also decrease the amount of spermatogenesis. Talking about exercise and natural conception. Exercise can keep you very healthy and active, and this itself, a proper and a regular exercise itself, can boost a normal conception. But அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அது போல் டோன்ட் ஓவர் டூ இட். வென் எக்ஸசைஸ் கூட ரொம்ப ஜாஸ்தியாகவோ இல்லை நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு தாண்டி அதை ஓவர் புஷ் பண்ணி நம்ம ஓவர் டூ பண்ணோம்னா தட் மைட் ஆல்சோ அஃபெக்ட் த சான்சஸ் ஆஃப் நேச்சுரல் கன்செப்ஷன். ஒரு நார்மலாக உங்களோட மென்ஸ்ட்ரல் பேட்டர்ன் வந்து 28 days சைக்கிள் அப்படின்னா உங்களோட சைக்கிள் வந்து மோஸ்ட்டாக ரெகுலராக இருக்கும் போதே, விச் மீன்ஸ் த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் த ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் தட் யூர் டூயிங் இஸ் ஓகே, உங்கள் பாடி அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். பட் இந்த 28 days சைக்கிள் இரெகுலர் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் சைன் கிடையாது. இப்போ நீங்கள் ஓவர் டூ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஓவராக ஸ்ட்ரெனுவஸாக ஒர்க் அவுட் பண்ணி ஹிட் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க விச் இஸ் ஸ்ட்ரெச்சிங் யுவர் பாடி டு தட் எக்ஸ்டென்ட் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் திங் டு ஹேப்பன் இஸ் தட் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் யுவர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதாவது ஓவுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச 14 நாள் குறைய ஆரம்பிக்கும். தட் இஸ் ஆஃப்டர் day 14 of your ovulation, the left out period or the remaining period might decrease. So this
this is the first sign that you need to curtail on your exercise. ஸோ இந்த கடைசி 14 நாட்கள் குறைஞ்சு ஓவுலேஷன் நடந்ததுலேருந்து ஒரு 8 நாள்லையோ 10 நாள்லையோ பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா, which means that the ovulation quality is not good and the second half of your cycle is getting reduced. So இந்த சமயத்தில் it's always better to curtail the amount of excessive intense exercise and you can keep it to a moderate level. So, because a moderate exercise, that is talking about a moderate exercise, it can be any exercise that you're okay with, like swimming, yoga, a brisk walking, cycling, எது வேணால் பண்ணலாம். ஆனால் எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே பண்ணி ஓவர் டூ பண்ணி ஓவர் புஷ் பண்ணிக்கணுன்ற அவசியமும் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் அரவுண்ட் 30 minutes 5 times in a week. இதுவே இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யோர் செல்ஃப் டு பூஸ்ட் யூ ஃபார் அ நேச்சுரல் கன்செப்ஷன். ஹவு ஃபாஸ்ட் கேன் ஐ நோ தட் ஐவ் காட் ப்ரெக்னென்ட்? என்னால் எவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சைக்கிளில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலி அந்த 21st day of your cycle, day 1லேருந்து ஆரம்பித்தவங்க சைக்கிள்லேருந்து day 14 அன்னைக்கு ஓவுலேஷன் நடந்து அது ஃபர்டிலைஸ் ஆகி கருமுட்டையை வந்து விந்தணுக்கள் ஃபர்டிலைஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த சைக்கிளில் 21st டேக்குள்ளேவே வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன்லேருந்து 7 நாளுக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ டெக்னிக்கலி 21வது நாளே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த 21st டே அன்னைக்கே நம்மளோட யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட், இந்த வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, இந்த யூபிடி கிட் சொல்லுவோம் இல்லையா, இந்த யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த யூரின் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆகணும்னா இட் யூஸ்வலி டேக்ஸ் 2 weeks ஃப்ரம் யோர் ஓவுலேஷன். அதனால தான் அரவுண்ட் 4 weeks ஃப்ரம் யோர் லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட் இந்த ஓவுலேஷன் கிட் பண்ணும்போது மோஸ்ட்டாக இது வந்து பாசிட்டிவாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. டே 21க்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த ஓவுலேஷன் கிட் தவிர்த்து வேறு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், பிளட்டில் சீரம் பீட்டா ஹெச்சிஜி லெவல் பார்க்கலாம். ஸோ இந்த சீரம் பீட்டா ஹெச்சிஜி லெவல் டே 21லேருந்தே கூட உங்கள் பிளட்டில் வந்து டிடெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ த earliest test to detect pregnancy is serum beta HCG, அதாவது பிளட் டெஸ்ட்டு. ஆனால் நம்ம வீட்டிலே சிம்பிளாக பார்க்குற டெஸ்ட் வந்து இந்த கார்ட் டெஸ்ட் சொல்லுவோம், அதாவது இந்த யூபிடி கிட் டெஸ்ட் சொல்லுவோம். இந்த கிட் டெஸ்ட் எப்போ பாசிட்டிவ் ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக வந்து 2 weeks ஆஃப்டர் ஓவுலேஷன், அதாவது 4 வாரம் உங்கள் பீரியட்ஸ் வந்து 4 வாரம் கழிச்சு தான் வந்து இது பாசிட்டிவாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னா தென் கோ டு யுவர் டாக்டர் டு கன்ஃபார்ம் ப்ரெக்னன்சி வித் ஸ்கேன். இப்போ நான் ஒரு பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்துகிட்டு இருக்கேன், இல்லை கருத்தடை மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன்னா நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறதுக்கு அப்படின்றதும் ரொம்ப காமனாக கேட்குறப்படுற ஒரு கேள்வி. ஸோ பர்த் கண்ட்ரோல் பில் இல்லைனா கருத்தடை மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த சைக்கிளோட நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மாத்திரையோட எஃபெக்ட் அந்த சைக்கிளோட முடிஞ்சிடும். ஸோ இந்த பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்ததுக்கப்புறம் நான் 2 மாதம் வெயிட் பண்ணுமா 3 மாதம் வெயிட் பண்ணுமா அப்படின்றதுலாம் எதுவுமே தேவையில்லை. இந்த பர்த் கண்ட்ரோல் பில் நிப்பாட்டின உடனே நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பித்தாவே நீங்கள் அந்த சைக்கிள்லேயே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பட் யூஸ்வலாக இந்த பர்த் கண்ட்ரோல் பில் எடுத்து நிப்பாட்டினதுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு எப்போ ஓவுலேட் பண்ணுறோம், எப்போ நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுதுன்னு அப்படின்றது யூஸ்வலாக தெரியாது. ஸோ அதனால தான் சில சமயங்களில் சில பேஷண்ட்ஸ் யூஸ்வலி வெயிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் சைக்கிள், தே ப்ளீட் அண்ட் தென் ஸ்டார்ட் ட்ரைங் ஃபார் கன்செப்ஷன் ஃப்ரம் த நெக்ஸ்ட் சைக்கிள். இது வந்து கருத்தடை மாத்திரைக்கு. இப்போ இந்த காப்பர் டீ இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து காப்பர் டீ எடுத்த எத்தனை நாள் கழித்து நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ காப்பர் டீ அப்படின்றதுல ஒரு கான்ட்ராண்டிகேஷனும் கிடையாது. ஓபிடியில் போய் ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். காப்பர் டீ ரிமூவல் பண்ணதுக்கப்புறம் உடனே பேஷண்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ காப்பர் டீ ரிமூவலுக்கு அப்புறம் உடனே ட்ரை பண்ண ஆரம்பித்தாலும் நேச்சுரல் கன்செப்ஷன் உடனே நடக்க வாய்ப்பு உண்டு. பேஷண்ட்ஸ் கான்ட்ரசெப்ஷனுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த டெம்பா இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 மாதத்துக்கு ஒருக்கா போய் போட்டுக்கிற இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கும் போது பேஷண்ட் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்ண உடனே ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். சில சமயங்களில் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா, இந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட் மட்டும் கொஞ்சம் ப்ரொலாங்காக இருக்கும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் ஸ்டாப் பண்ணலேருந்து ஒரு 9 மாதம் வரைக்கும் கூட சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போய் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் நிப்பாட்டின உடனே ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பட் சம்டைம்ஸ் கன்செப்ஷன் மே ஆல்சோ பி டிலேட் வித் இன்ஜெக்ஷன் டைப் ஆஃப் அ கான்ட்ரசெப்ஷன். அதை விட ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க கப்பிள் என்ன பேசிக்காக அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, டீஸ்ட்ரெஸ், டு நாட் ஸ்ட்ரெஸ். கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகிடுச்சு, 6 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் நம்ம ஒன்றும் கன்சீவ் ஆகலை, இல்லை அம்மா கேட்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க அப்படின்றத பற்றி ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. டு நாட் ஸ்ட்ரெஸ். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் இந்த தாட்ஸ் எல்லாமே இல்லாமல் நேச்சுரலாக ட்ரை டு பி ஹாப்பி ஆஸ் அ கப்பிள் அண்ட் இட் வில் ஜஸ்ட் ஹேப்பன் நேச்சுரலி. கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை.
யூஸ்வலாக ஒரு கப்பில் நம்ம எப்போ இவாலுவேட் பண்ணுவோம், இவங்க இன்ஃபர்டிலிட்டிக்காக இவாலுவேஷனே எப்போ பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 1 வருஷம் சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமும் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை இவாலுவேட் பண்ணுவோம். ஒரு வேளை கொஞ்சம் வயது முதிர்ச்சி 35 இயர்ஸ்க்கு அப்பாவ் இருக்க கப்பிள்னா மட்டும்தான், ஒரு 6 மந்த்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டி இவாலுவேஷன் பற்றி யோசிச்சு டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். மற்றபடி ஜஸ்ட் de-stress. The couple without any stress itself is the first step towards boosting yourself for a natural conception. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ப்ரெக்னென்சி என்னால் ஃபீல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ப்ரெக்னென்ட் 21 டேஸ் உங்கள் சைக்கிளோட 21 நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. உடனே நீங்கள் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை ஃபீல் பண்ண முடியாது. யூஸ்வலாக 4 வாரம் கழித்து கொஞ்சம் மினிமம் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். மினிமம் சிம்டம்ஸ்னால் என்ன இருக்கும் அப்படின்னா, பேஷண்ட்டுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். சிலருக்கு வந்து ரொம்ப ஏர்லியாகவே வந்து இந்த நாசியா வாமிட்டிங் சொல்லுவோம், அதாவது ஒமட்டிக்கிட்டு வர்றது, வாந்தி எடுக்கிறது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் விட மோஸ்ட் காமன் சைன் என்ன அப்படின்னா மிஸ்ட் பீரியட்ஸ் வரப்போகிற நாட்கள் தள்ளி போகிறது தான் வந்து மோஸ்ட் காமன் சைன். யூஸ்வலாக இந்த யூபிடி டெஸ்ட்டை எப்போ அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2 weeks after your மிஸ் பீரியட். 2 வாரம் கழிச்சு தான் நீங்கள் யூபிடி டெஸ்ட் பண்ணி பார்த்தா more chances that the first kid can come positive. 90 to 95% of couples usually get conceived naturally without any treatment, but there's only a very few of them who might have a little trouble getting conceived. So that is when assisted techniques are usually helpful. So do not stress. The first thing is, do not stress about it. It's going to happen naturally. As a couple, if you face any problem in conception after 1 year of a normal relationship, then meet your gynecologist and you can sort to medical advice for assistance for the further management. This is all about natural conception. The storyline is, do not panic, do not stress yourself. It's going to happen naturally. If not, also there are a lot of techniques to help you out with it. Thank you.